சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு தமிழ்கிட்ட போய் சொல்றாங்க, அடியே என் தங்கச்சியை பத்தி என்னடி சொன்ன, அவ காதலிக்கிற அப்படி இப்படின்னு சொன்னல, அவளை பத்தி நான் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டேன், குறிப்பா ஆறுமுகத்துக்கிட்டே நான் விசாரிச்சேன். அவன் தான் சொன்னான். அது மட்டும் இல்லாம கண்மணி யார் கூடயும் பேசுறதில்ல, போன்லையும் பேசுறதில்ல, போனா போன இடம் வந்தா வந்த இடம் இருப்பான்னு சொன்னான். இதுக்கு மேல என்னடி இவனை தங்கச்சியை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழ் கூட சண்டைக்கு போறாரு. இதை கேட்டுட்டு தமிழ் வந்துட்டு மனசுக்குள்ளே நடிச்சுக்கிறாங்க, காதலிக்கிறவன்ட்டே போய் அவளை பத்தி விசாரிச்சா என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நடிச்சுக்கிறாங்க. இனிமே இவர்கிட்ட நம்ம பேசுறது ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முடிவு பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணி வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரெடி ஆகுறாங்க. அப்புறம் ஆறுமுகம் கண்மணியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து வண்டி எடுக்கிறாப்புல. கண்மணியை கூட்டிக்கிட்டு ஆறுமுகம் வந்து காரில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. என்ன ஆறுமுகம், இதில் நீ என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறது, நான் நேற்றே உங்ககிட்ட முடிவை சொல்லிட்டேன்லம்மா, நீங்கள் ஐயா பார்த்த மாப்பிள்ளவே கல்யாணம் பண்ணிக்கிங்கம்மா. நான் இந்த உண்மையை சொல்கிறதுக்கெலாம் எனக்கு எந்த தைரியமும் இல்லைம்மா. யாராவது என்னைய சாதாரணமாக கூப்பிட்டாலே இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. என் அக்கா உசுரையே இந்த குடும்பம் தாம்மா காப்பாற்றிருக்கு. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாப்புல. என்ன ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டே வர்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் போயிடுறாங்க. கோயிலுக்கு வந்துட்டு தமிழும் வந்திருக்காங்க. அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வேகமாக வந்துட்டு தமிழை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. வெடு கண்மணி, நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ். உடனே ஆறுமுகத்துக்கிட்ட தமிழ் கேட்குறாங்க, ஆறுமுகம் நீ கண்மணியை விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது நான் விரும்புகிறேன்தாமா, ஆனால் இப்போ எல்லாரும் கண்மணி அம்மாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. எனக்கு என்ன தகுதிமா இருக்குது இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? நான் சாதாரண டிரைவரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு. இப்போது அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைம்மா. இப்போதான் என் அக்கா உசுரை காப்பாற்றி இந்த குடும்பமே எனக்கு பிச்சை போட்டிருக்குமா. என் அக்கா பொண்ணுக்கு வாழ்க்கையவே கொடுத்த மாதிரி இந்த குடும்பமே பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நான் எப்படிம்மா துரோகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாப்புல. உடனே தமிழ் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும் ஆறுமுகம், நீ கண்மணி யோசிச்சு பார்த்தியா? கண்மணி உனக்காகவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணை போய் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நான் இதில் எதுவுமே முடிவெடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் 2 பேரும் தைரியமாக இருங்க, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சேதுக்கிட்ட வந்து ராஜாங்க சொல்கிறாரு, சேது ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்துட்டு இந்த லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க, அவங்கள நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் சரிங்கப்பா நான் இப்போவே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ராஜாங்க சொன்ன ஆளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அந்த லாட்ஜுக்கு போகிறாரு. அந்த லாட்ஜ் எல்லாமே வந்துட்டு கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளையோட லாட்ஜ் தான். அங்கே போயிட்டு இந்த மாதிரி உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது ரிசப்ஷனில் அவர் கூப்பிட வந்த ஆளை பற்றி விசாரிச்சுட்டு ரூம் நம்பரை கேட்டுட்டு போய்கிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா இதை கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து கையில் பாட்டிலோட கூடவே ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணும் கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை மேல சாஞ்சுக்கிட்டு 2 பேரும் நெருக்கமா இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேதுவுக்கு அதிர்ச்சி ஆகிருது. எனது இது கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. அங்க போயிட்டு சேது வந்து மறைஞ்சிருந்து பாக்குறாரு. என்ன நான் சொல்றத நீ கேட்பேல, நீ நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும், இல்லை அப்படின்னா உன்னை பத்தின வீடியோ ஃபுல்லா நான் ஊர் உலகத்துக்கே பரப்பிடுவேன், அதுக்கப்புறம் நீ உசுரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு சேது அதிர்ச்சி ஆயிட்டு அவனை போட்டு அரைஞ்சிடறாரு. டேய் என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க, என்ன நடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சியை அங்கே பேசி முடிச்சுட்டு இங்கே இன்னொரு பொண்ணோட கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பேன். லாட்ஜ் வச்சிருக்கிறதுனால நீ என்ன வேணா பண்ணுவியாடா, பல பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாண்டுருக்கேடா, பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சேது அவனை போட்டு தாறுமாறு அடிச்சுட்டு வாடா
நாயே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அவனை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான். நீ ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அவனை காரில் கூட்டிட்டு வர்றாரு வீட்டுக்கு வந்துட்டு அவனை காரில் பூட்டி வச்சுட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. என்னையா சேது நான் சொன்ன ஆளை போய் பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அப்பா அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, கண்மணி கல்யாணத்தை உடனடியாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. என்னையா சேது போனத நீ இப்போ வந்து இப்படி பேசுற, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு, நிச்சயமெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லவும் கண்மணிக்கு நம்ம பார்த்த மாப்பிள்ள ரொம்ப தப்பானவன்பா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கிப்பா, லாட்ஜில் வர பொண்ணுங்களெல்லாம் தப்பா வீடியோ எடுத்து அவங்களையே மிரட்டி அவங்க கூட இவன் சந்தோஷமா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இதை கேட்டுட்டு மோகனா ராஜவங்க எல்லாரும் அதிர்ச்சியாகிறாரு. அப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு என்ன சேது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ள ரொம்ப தங்கமான மாப்பிள்ள சேது, நீ என்னடானா இப்படி வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. அத்தை நீங்க எதுவும் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்றாரு. ஈஸ்வரி வந்து கப்பு சிப்புன்னு வாய் அடைச்சு போயிருது. அவனை தரன்னு உள்ள இழுத்துட்டு வர்றாரு சேது. உள்ள வந்துட்டு டேய் உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அவனை போட்டு அடிக்கிறாரு. ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா, எங்கள் அப்பா உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணா பல கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரியா. அது மட்டும் இல்லாமல் நான் லாட்ஜில் வர்ற பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்து அவங்களையும் மிரட்டி அவங்கக்கிட்ட நான் பணம் கறக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள என் ஆசைக்கு கூப்பிடுறது, இப்படி பல வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேயா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உண்மையெல்லாம் சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ராஜவங்க அவனை போட்டு அடி நடிச்சிடறாரு. என்ன ஈஸ்வரி இதெல்லாம், உன் அண்ணன் பையன் ஆக ஓகோன்னு அவனோட லட்சத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சொல்றாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியாகி நிற்கிது. அப்புறம் லாட்ஜில் இருந்துட்டு ஃபோன் பண்ணிடுறாங்க அந்த மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு, நம்ம சாரை யாரோ அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வேகமாக மாப்பிள்ளையோட அப்பாவோ ராஜாங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. ஐயா என்னங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது உன் பையன் பண்ண லட்சணத்தை பாரு நீயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயா மன்னிச்சிருங்கய்யா, நாங்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டோயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லவும் அவனையும் 4 அடி அடிக்கிறாரு ராஜாங்கம். ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு அவங்களெல்லாம் சத்தம் போட்டு அவங்க 2 பேரையுமே போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாரு ராஜாங்கம். கண்மணியை வந்து வேகமாக வந்துட்டு மோகனா போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்பத்தா வந்து அழுகிறாங்க. நம்ம புள்ளையோட வாழ்க்கை இப்படி வீணா போக தெரிஞ்சிச்சு, இந்த சாமி புண்ணியமோ அந்த கருப்பு நம்ம சீலக்காரி எல்லாரோட அருளால தான் இப்போ நம்ம பிள்ளையோட வாழ்க்கையே காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்றாங்க. இங்கிட்டு அப்பத்தா வந்து ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க. என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்க, இந்த கல்யாணத்தை வச்சு நீ எதுவும் பிளான் பண்ணியிருக்கியாடி, திட்டம் போட்டு தான் இப்போ இந்த வேலையை பார்த்துருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து ஈஸ்வரியை கேட்குறாங்க. அத்தை எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நானும் உங்களை மாதிரி தான் நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுனேன், இப்படிப்பட்ட பையன் இருப்பான்னு எனக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாதிக்குது.